போராடும் இடத்திலிருந்து நம்ம மாற்று திட்டத்தை உருவாக்குற வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். இது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல, ஒரு கொள்கையின் ஆட்சி. நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அந்த அடிப்படையில் தான் இது போன்ற திட்டங்களை தீட்டுறோம். தமிழ்நாடு இன்றைக்கு மாபெரும் வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு சொன்னா பெரு நிறுவனங்களால மட்டுமே இந்த வளர்ச்சி வந்துடல, சிறு குறு நடத்துற நிறுவனங்களால தான் இந்த வளர்ச்சியை நாம சாத்தியமாக்கி இருக்கிறோம். இந்த துறைக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு தாம அன்பரசன் அவர்கள் இந்த துறையை சிறப்பா வளர்த்தெடுத்து கொண்டு வருகிறார். கடந்த 10 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு MSME நிறுவனங்களை அவர் வளர்த்து எடுத்திருக்கிறார். அவை பெருந்தொழிலுக்கு துணையாக இருந்து நாட்டின் இன்க்ளூசிவ் மற்றும் ஆல்ரவுண்ட் சமூக வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிக்குது. உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதுல மக்கள் வேலை தேடி தொலைதூரங்களுக்கு இடம்பெயராது பெருமளவு தடுக்கப்படுது. MSME தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கையில தமிழ்நாடு இந்தியாவிலே 3வது இடத்தை வகித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சுமார் 31 லட்சம் MSME தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய மொத்த எண்ணிக்கையில இது எவ்வளவு தெரியுமா? 9.4 விழுக்காடு. அனைத்து மாவட்டங்களையும் தொழில் வளர்ச்சிகளை, தொழில் முயற்சிகளை பரவலா நாம தொடங்கி வரோம். அந்த வகையில தான் கலைஞர் கைவினை திட்டமும் முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டிருக்கு.